இருந்து அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். ஓதியவர் சாய்ந்த மருதிலிருந்து அல் வாஹித் அப்துல் சியான் அவர்கள். இஃப்தார் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய மகரிப் தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் 6:13. நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி இருக்கிறார்கள் நவநாகரிக ஆடைகளின் சங்கிலி தொடர் நோ லிமிட். எல்லோராலும் விரும்பக்கூடிய மோதா கல்லோட மற்றும் புத்தம் புதிய சுவையோடு கில்ஸ் சிக்கன் சொசேஜஸ் இவர்கள் அனுசரணை வழங்கி இருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் ஒரு இனிமையான ஹசீதா கேட்கலாம்.
6:05. இன்றைய மதுரை தொலைக்கான கனொலிக்கு நேரம் 6:13. இன்றைய இஃப்தார் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சிக்கான பொருளை வழங்கி இருக்கிறார்கள். நவநாகரி ஆடைகளின் சங்கிலி தொடர் மோதுவே எல்லோராலும் விரும்பக்கூடிய மூத்தப்பாலோட மற்றும் புத்தமுத்தி சுவையோடு சிக்கன் சொசைட்டி இவர்கள் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இஃப்தார் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சியில் நாங்கள் இஃப்தார் சிந்தனையை கேட்கலாம். வழங்குகிறார் மௌலவி கே.எம். முனீர் சதகத்துல் அல் ஜானிப் ரபவி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலவி. மௌலவி அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். மௌலவி அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் அனைவரும் ரமதான் மாதத்தின் கடைசி 10 புனித இரவுகளில் இருக்கின்றோம். இப்புனித மிகு மாதத்தின் ரமலான் சிந்தனையில் எம்பெருமானார் ஹாத்தமுல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்காலத்தை பற்றி, அதாவது இறுதி காலத்தை பற்றி அறிவித்ததை இம்மேலான நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன் ஹுதைஃபத இப்னு யமானி قال رسول الله صلى الله عليه وسلم إذا مضت 1240 سنة يبعث الله المهدي. 1240 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா இமாம் மஹ்தி அனுப்புவான் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹுதைபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆதாரம் அன்-நஜ்முஸ் ஸாகிப் நூல் 2 பக்கம் 209. இதை மாத்திரம் கூறவில்லை, மாறாக அவர்கள் தோன்றும் இடத்தை பற்றியும் அறிவித்துள்ளார்கள். இசாபத்துன் தஅவுசுல் ஹிந்த் வஹிய மஅல் மஹ்தி இஸ்முஹு அஹ்மத். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அஹ்மத் என்ற பெயருள்ள மஹதியுடன் ஒரு ஜமாத் இந்தியாவில் ஜிஹாத் செய்வார்கள். அதாவது இஸ்லாம் பற்றிய தவறான கருத்துகளுக்கு எதிராக யுத்தம் செய்வார்கள். ஆனால் வாளினால் அல்ல, மாறாக பேனாவினால் என்று கூறினார்கள். ஆதாரம் நசாயி பாகம் 2 அத்தியாயம் கஸ்வத்துல் ஹிந்த் அன்-நஜ்முஸ் ஸாகிப் பக்கம் 41-42. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது பற்றி நாம் அனைவரும் சிந்திப்பது எங்களின் கடமையாகும். தற்காலத்தில் வாதம் செய்து கொண்டிருக்கும் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஆராய்வதும் இம்மகத்துவமிக்க மாதத்தின் கடமையாகும். மேலும் இவர்கள் பற்றி கூறுகையில் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்னத் அஹ்மத் எனும் ஹதீஸ் தொகுப்பில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு ரிவாயத் செய்கின்றார்கள். அன் அபீ ஹுரைரத அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال كيف أنتم إذا نزل ابن مريم فيكم وإمامكم منكم. ஆதாரம் புகாரி கிதாபு அஹதீஸ் அன்பியா பாகம் நுசூல் ஈசா. இப்னு மரியம் உங்களில் இருந்து தோன்றி உங்களுக்கு இமாமாக இருக்கும் போது உங்களின் நிலைமை எப்படி இருக்குமோ. இதிலிருந்து தெரிய வருகிறது, ஈசா இப்னு மரியமும் இமாம் மஹ்தியும் ஒருவரே என்பதாகும். மேலும் 2000 வருடங்களாக வானில் இருப்பதாக நம்பும் ஈசா இப்னு மரியம் இனிமேல் வரப்போவதில்லை என்பது தெளிவாகின்றது.
இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் எழுதிய 90க்கும் அதிகமான நூல்களில் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் சிறந்த முறையிலும் பூமி தோன்றியதிலிருந்து யாரும் புகழாத அளவில் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேட தரஜாத்துக்களை பற்றி எழுதி வைத்துள்ளார்கள். இக்காலத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய போதனைகளை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழுமையான வழிகாட்டலின் மூலம் உலகுக்கும் எடுத்து காட்டியும் உள்ளார்கள். மேலும் அதிகமான முறையில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இமாம் மஹ்தியின் மீதும் பற்றும் பாசமும் வைத்துள்ளதை பின்வரும் ஹதீஸ் தொகுப்பின் மூலம் கண்டுகொள்ள முடியும். فَإِذَا رَأَيْتُمُوهُ فَبَايِعُوهُ وَلَوْ حَبْوًا عَلَى ثَلْجٍ فَإِنَّهُ خَلِفَةُ اللَّهِ مَهْدِي. முஸ்லிம் மக்களே, நீங்கள் இமாம் மஹ்தியை கண்டால் அவரிடம் பையத்து செய்யுங்கள். இதற்காக வேண்டி பனிக்கட்டிகளின் மீது தவழ்ந்து செல்ல ஏற்பட்டாலும் சரியே. எனவே அன்பார்ந்த அன்பு நெஞ்சங்களே, இப்புனிதமான மாதத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது முழுமையான அன்பு காட்டுகிறோம் என்றால் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளை பற்றியும் சிந்திக்க வேண்டும், செயலாற்றவும் வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்மொழிந்தார்கள், உங்களில் எவர் ஜீவித்திருப்பாரோ அவர் ஈசா இப்னு மரியத்தை இமாம் மஹ்தியாகவும் ஹக்கமன் அதலாகவும் எரிநீரை தீர்ப்பவராகவும் சிலுவையை முறிப்பவராகவும் பன்றையை கொள்பவராகவும் ஜிஸியா எனும் மார்க்க வரியை நிறுத்துபவராகவும் காண்பார்கள். அவருடைய காலத்தில் மார்க்க யுத்தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிடும். ஆதாரம் முஸ்னத் அஹ்மத் பின் ஹம்பல் பாகம் 3, முஸ்னத் அபு ஹுரைரா பக்கம் 383, ஹதீஸ் இலக்கம் 9334.